உடல் ஆரோக்கியத்திற்கு சரியான உணவுமுறையை கையாள்வது மிகவும் அவசியமாகும். எனவே உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பெற பல்வேறு வகையான காய்கறிகள், பழங்கள், கொட்டைகள், நட்ஸ் மற்றும் விதைகள் போன்றவை உதவுகின்றன. அந்த வகையில் உடல் ஆரோக்கியத்திற்கு பூசணி விதைகள் மிகுந்த நன்மை பயக்கும். நாம் பெரும்பாலும் காய்கறிகள், பழங்களில் காணப்படும் கொட்டைகளை எறிந்து விடுகிறோம். ஆனால் அவற்றிலும் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது. அவ்வாறே பூசணி விதைகளும் பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த விதையாகும். இதில் பூசணி விதைகள் உட்கொள்வதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் சிலவற்றை காணலாம். பூசணி விதையானது பெப்பிடாஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த விதைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், ஆரோக்கியமான கொழுப்புகள், மக்னீசியம், புரதம், ஜிங்க் மற்றும் நார்ச்சத்துக்கள் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் காணப்படுகிறது. இதை வழக்கமான உணவு முறையில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் ஏராளமான நன்மைகளை பெறலாம். மிகுந்த சத்துக்கள். பூசணி விதைகள் சத்துக்கள் நிறைந்தவை. இதில் புரதம், இரும்பு, துத்தநாகம், மக்னீசியம், பாஸ்பரஸ் போன்றவை அடங்கியுள்ளன. இதய ஆரோக்கியம். இதில் உள்ள சத்துக்கள், குறிப்பாக மக்னீசியம் மற்றும் அசிடுகள், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றன. சீரான தூக்கம். பூசணி விதைகள் டிரிப்டோபேன் மற்றும் மாக்னீசியம் ஆகியவற்றை கொண்டுள்ளதால் தூக்கத்தை மேம்படுத்துகின்றன. சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த. இதில் உள்ள சிறந்த கொழுப்புகள் மற்றும் நார்ச்சத்துக்கள் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகின்றன. நுண்கிருமிகளை எதிர்ப்பது. துத்தநாகம் போன்ற சத்துக்கள் நுண்கிருமிகளை எதிர்த்து உடல் பாதுகாப்பை மேம்படுத்துகின்றன. வலிமையான எலும்புகள். பூசணி விதைகளில் உள்ள மக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்புகளின் வலிமையை மேம்படுத்துகின்றன. நோய் எதிர்ப்பு சக்தி. ஆன்டிஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டீஸ். இதில் உள்ள ஆக்சிடென்ட் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுகின்றன. வயிற்றுப் பிரச்சினைகளை சரி செய்கிறது. இம்ப்ரூவ்ஸ் டைஜஸ்டிவ் ஹெல்த். நார்ச்சத்து நிறைந்த பூசணி விதைகள் ஜீரண முறையை சரி செய்ய உதவுகின்றன. பூசணி விதைகளை தினசரி உணவில் சேர்த்துக்கொண்டு இவை வழங்கும் பல நன்மைகளை ஏம்லும் பெறலாம். பூசணி விதைகளை பல்வேறு முறைகளில் சாப்பிடலாம். இவை எளிதில் உணவில் சேர்த்துக்கொள்ளக்கூடியவை மற்றும் சுவையானவை. இங்கே சில வழிகள். பிராட்டிங், ரோஸ்டிங். பூசணி விதைகளை சில நேரம் காய வைத்து நன்கு வறுக்கவும். சிறிது உப்பு சேர்த்து மிதமான நெருப்பில் வறுக்கவும். தின்பதற்கான சுவையான ஸ்நாக் இது. சாலட்களில், காய்கறி அல்லது பழ சாலட்களில் பூசணி விதைகளை சேர்க்கலாம். இது சாலட்களுக்கு அருமையான சுவையும் சத்தும் அளிக்கும். சிற்றுண்டிகளாக ப்ரீபேக்ட் அல்லது ஹோம்பேக். பூசணி விதைகளை நேரடியாக தின்பதற்கு பயன்படுத்து. வேலை இடங்களில் அல்லது பள்ளிகளில் எடுத்துச் செல்லும் சிறந்த சிற்றுண்டி. ஸ்மூத்திகளில், இன் ஸ்மூதீஸ். உங்கள் பர்சனல் ஸ்மூத்தியில் ஒரு சிறிது பூசணி விதைகளை சேர்க்கலாம். இது நார்ச்சத்தும் புரதமும் அளிக்கும். கிரேனோலா அல்லது மூஸ்லி. இன் கிரனோலா ஆர் மியூஸ்லி. கிரேனோலா அல்லது மூஸ்லியில் பூசணி விதைகளை சேர்த்து காலை உணவாக சாப்பிடலாம். சப்பாத்தி அல்லது ரொட்டியில். சப்பாத்தி, ரொட்டி அல்லது பிரெட்டில் பூசணி விதைகளை கலந்து செய்யலாம். இது சுவையை மேம்படுத்தும். பூசணி விதை எண்ணெய். உணவுகளில் பூசணி விதை எண்ணெயை பயன்படுத்தலாம். இது சத்துக்கள் நிறைந்தது. பூசணி விதை பருப்பு. பூசணி விதை பருப்பை ரொட்டியில் தடவி அல்லது ஸ்மூத்திகளில் கலந்து சாப்பிடலாம். இவ்வாறு பூசணி விதைகளை உங்கள் தினசரி உணவில் சேர்த்து அதன் சத்துக்கள் மற்றும் நன்மைகளை அனுபவிக்கலாம். பூசணி விதைகளை எந்த நேரத்திலும் சாப்பிடலாம். ஆனால் குறிப்பாக சில நேரங்களில் சாப்பிடுவது சிறந்தது. காலை நேரத்தில் காலை உணவாக அல்லது காலை உணவிற்கு பிறகு சிற்றுண்டியாக சாப்பிடலாம். இதன் மூலம் முழு நாளும் பலம் மற்றும் சக்தி நிறைந்திருப்பீர்கள். பயிற்சிக்கு முன்பு அல்லது பிறகு, உடற்பயிற்சி செய்வதற்கு முன்னும் பின்பும் சாப்பிடலாம். இதில் உள்ள புரதம் மற்றும் சத்துக்கள் உடலுக்கு சக்தி மற்றும் மீளும் திறனை அளிக்கும். மதிய உணவிற்கு இடையில் சாப்பிடும் சிறந்த சிற்றுண்டியாக பூசணி விதைகள் இருக்கலாம். இதனால் மிதமான பொழுது உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும். மதிய உணவிற்கு பிறகு சிற்றுண்டியாக சாப்பிடலாம். இது அன்றாட உணவில் சத்துக்களை சேர்க்க உதவும். மாலையில் காபி அல்லது டீக்குடன் சாப்பிடலாம். இதில் உள்ள நார்ச்சத்து உங்கள் வயிற்றில் நிறைவுணர்வை தரும். தூங்குவதற்கு முன்பு, இரவு தூங்குவதற்கு முன்னும் சாப்பிடலாம். இதில் உள்ள டிரிப்டோபேன் சிறந்த தூக்கம் ஏற்படுத்த உதவும். பூசணி விதைகளை சாப்பிடுவதற்கான சிறந்த நேரம் உங்கள் வாழ்க்கை முறை மற்றும் தேவைகளை பொறுத்து மாறுபடலாம்.
அனைத்து நேரங்களிலும் இதன் நன்மைகளை அனுபவிக்க தினசரி ஒரு சிறிய அளவிலாவது பூசணி விதைகளை உள்நுகர்வது நல்லது. பூசணி விதைகளை சாப்பிடுவதற்கான பரிந்துரைக்கப்படும் அளவு அடிக்கடி உங்க உடல் நிலை, சத்துக்குறைவு மற்றும் வாழ்க்கை முறைக்கு மாறுபடும். பொதுவாக ஒரு நாளில் 28 முதல் 30 வரை கிராம், சுமார் 1.5 முதல் 2 மேசைக்கரண்டி பூசணி விதைகள் சாப்பிடலாம். இதுதான் சத்துக்கள் மற்றும் நன்மைகளை பெறுவதற்கான பொதுவான பரிந்துரை. அன்றாட சாப்பிடும் அளவை நிர்ணயிக்கும் போது கவனிக்க வேண்டிய சில அம்சங்கள். கொழுப்பு மற்றும் கலோரி அளவு. பூசணி விதைகள் நல்ல கொழுப்புகள் கொண்டவை, ஆனால் இதயத்திற்கு நல்ல கொழுப்புகள் என்றாலும் அளவு மிகாமல் இருக்க வேண்டும். சத்துக்கள். மக்னீசியம், ஜிங்க், புரதம் போன்றவற்றின் தினசரி தேவையை ஏற்படுத்துவதற்கான அளவான 28 முதல் 30 வரை கிராம் போதுமானது. உடல்நல நிலை. ஹெல்த் கண்டிஷன்ஸ். குறிப்பிட்ட உடல்நல குறைகள் இருந்தால் உங்க மருத்துவரின் ஆலோசனை பெற்று சாப்பிடுங்கள். சில குறிப்புகள். பரிமாணம். ஒரு சப்பாத்தியாக சாப்பிடவும் அல்லது உணவுகளில் சேர்த்து சாப்பிடவும். பல்வேறு முறை. விதைகளை பிரட்டி சாப்பிடவும் அல்லது சாலட்களில், ஸ்மூத்திகளில் அல்லது பிரெட்டில் கலந்து சாப்பிடலாம். உயர் சத்துக்கள். தினசரி சத்துக்களை சமமாக அடைவதற்கு பூசணி விதைகளுடன் மற்ற சத்துக்கள் நிறைந்த உணவுகளையும் சேர்த்து சாப்பிடுங்கள். மிகுதியான அளவில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும், ஏனெனில் அது கலோரிகள் மற்றும் கொழுப்புகளை அதிகரிக்கலாம். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. லைக் செய்யுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.